ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மெரிட் மிஷினில் நிறைய பேருக்கு என்ன டவுட்னா, நூல் வந்து அடிக்கடி கட் ஆகுது. அது எதுக்கு கட் ஆகுது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க கேட்டிருக்காங்க, எம்டி அஷிஃப்னு ஒருத்தங்க கேட்டிருக்கிறாங்க. அது எப்படி நம்ம சரி பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு இது சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள், அடுத்த ஒரு வீடியோவில் நான் பண்ணி காமிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீடில் ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணணும். ஊசி ஃபஸ்ட்டு நீங்கள் செக் பண்ணுங்கள். ஊசியோட மொனை முறிஞ்சிருந்தாலோ அப்படி இல்லைன்னா ஊசி வளைஞ்சிருந்தாலோ உங்களுக்கு நூல் கட்டாததுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த இடம் கரெக்டாக இருக்கணும். இப்போ என்னென்னா, நம்மளோட ஊசி கரெக்டான அந்த ஹோல் இருக்குது பாருங்கள், அந்த ஹோல்குள்ளே கரெக்டாக போயிட்டு வருதான்னு பாருங்கள். அதை தட்டிட்டு அப்படி வர்ற மாதிரி இருந்தாலும் நூல் வந்துட்டு கட் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி இருக்குதான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஊசியை நீங்கள் தப்பாக மாட்டிருந்தாலும் நூல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ டென்ஷன் செட்டிங் தான். டென்ஷன் வந்துட்டு டைட்டாக இல்லாமல் கொஞ்சம் லூஸ் பண்ணி பாருங்கள். டைட்டாக இருந்ததுன்னா நூல் கட் ஆகிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இதையும் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு என்னென்னா, நம்ம கரெக்டாக நூலை நம்ம கோர்க்கலைன்னா அந்த ஹோலெல்லாம் விட்டு கரெக்டாக டென்ஷன்லாம் எடுத்து நூலை நம்ம கரெக்டாக விட்டு எடுக்கலைன்னா கண்டிப்பாக நூல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நூல் வந்துட்டு கீழே பிடிச்சிக்கும். கரெக்டான இடத்துல ஒரு இடம் மிஸ்டேக் பண்ணாலும் நம்மளுக்கு வந்துட்டு நூல் கட் ஆகும். கீழே வந்துட்டு அதிக த்ரெட்டு வரும். ஸோ இதையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும். குவாலிட்டி ஆஃப் த்ரெட். நம்ம யூஸ் பண்ணுற நூல் ரொம்ப பழசாக இருந்தால் அது சீக்கிரமாக கட் ஆகும். நல்ல குவாலிட்டி நூல் யூஸ் பண்ணுங்கள். நூலில் சின்ன சின்ன நாட்டு இருந்தாலும் மிஷினில் சிக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா குவாலிட்டி இருக்கணும். அதே மாதிரி பழைய நூல் யூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக கட் ஆகும். நம்ம நீடில் மாட்டுற இடம் இருக்குது பாருங்கள், நான் இப்போ வந்துட்டு டச் பண்ணி காமிக்கிறேன். அந்த இடம் கொஞ்சம் நவுண்டு இருந்தாலும் கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் கண்டிப்பாக நூல் வந்துட்டு கட் ஆகும். இது வந்துட்டு நம்மளால் சரி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் வந்துட்டு மெக்கானிக்கை கூப்பிட்டு சரி பண்ணிங்கன்னா அவங்க கரெக்டாக சரி பண்ணி தந்துடுவாங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அந்த மாதிரி மெரிட் மிஷினுக்கு நீங்கள் கரெக்டான சைஸ் ஊசி போடுங்க. ஊசி தப்பாக மாட்டியிருந்தாலும் நூல் கட்டாக வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃப்ளாட் சைடு கரெக்டாக இருக்கணும் பாருங்கள். உங்களுக்கு இந்த மிஷினுக்கு நீடில் போட தெரியலனா என்னோடய சேனலை செக் பண்ணி பாருங்கள். நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களோட பார்பின் கேஸும் டைட்டாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நூல் கட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கரெக்டாக நம்ம வந்துட்டு ஸ்டிச் பண்ணும்போது அந்த நான் இப்போ பாருங்கள் இழுக்கும் போது அப்படி ஸ்மூத்தாக வரணும். அது டைட்டாக இருந்தாலும் கண்டிப்பாக நூல் கட் ஆகும். ஸோ நீங்கள் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த இடம் இருக்குது பாருங்கள், இது கரெக்டாக க்ளீனாக இருக்கணும். எந்த த்ரெட்டுமே உள்ளே சிக்காத அளவுக்கு நீங்கள் வந்துட்டு க்ளீனாக வச்சுருக்கணும் இந்த இடத்த. அப்போ தான் நம்மளுக்கு நூல் கட் ஆகாது. நம்மளுக்கு வந்துட்டு நீட் ஃபினிஷிங் வரும். நம்ம மிஷினுக்கு நீங்கள் டெய்லியும் ஆயில் ஊற்றுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு நாள் விட்டாவது ஆயில் ஊற்ற ட்ரை பண்ணுங்கள். நம்ம மிஷினில் இந்த மாதிரி கூட்டுறது குறைக்கிறது உண்டு. ஸ்டிச்சஸ் வந்துட்டு 5ல் வச்சா கொஞ்சம் பெருசாக விடும், 2 1ல் வச்சா சின்னதாக விடும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். நீங்கள் ரொம்ப 1ல் வச்சு ஸ்டிச் பண்ணிங்கன்னா நம்ம நூல் வந்துட்டு டைட்டாக விழுதுனால கொஞ்சம் கட் ஆகும். ஸோ நீங்கள் ஒரு 1.5ல் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி பாருங்கள். ரொம்ப டைட்டாக வைக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸை செக் பண்ணாலே மெரிட் மிஷினில் நூல் கட் ஆகிற ப்ராப்ளம் 90% சரியாயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க யார் டெய்லரிங் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.